வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, நம்மளோட ஆடம் பியர்ஸ் வந்து கிளாஸ் இன் பாரிஸில் வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சை வந்து இப்போ வந்து நம்மளுடைய ஆடம் பியர்ஸ் வந்து அஃபிஷியலி வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டார். அது இல்லாமல் நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து நம்மளுடைய செத்தரன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷனில் வந்து இணைய போகிறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் நம்மளுடைய ரோமடன்ஸ் வந்து கிளாஸ் இன் பாரிஸில் வந்து மேட்ச் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். மண்டே நைட் ராவோட மெயின் ஈவெண்ட்டாக வந்து பிரான் பிரேக்கர் பிரான்சன் ரீட் விசஸ் எல்ஐ நைட் சிஎம் பங்குக்கான ஒரு டாக்டி மேட்ச் வந்து நடந்துச்சு. இந்த டாக்டி மேட்ச்சில் வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸோட அந்த ஒரு என்டர்ஃபேர்னால அந்த மேட்ச் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனாக முடிஞ்சிச்சு. அதில் அதுக்கப்புறம் நம்முடைய செத்ரோன்ஸாக இருக்கட்டும், நம்முடைய பிரான் பிரேக்கர் பிரான்சன் ரீட் எல்லாருமே சேர்ந்து நம்முடைய எல்ஐ நைட்டையும் நம்முடைய சிஎம் பங்கையும் வந்து பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்முடைய அதாவது மெயின் ஈவெண்ட்டான நம்முடைய ஜே ஊசோ வந்து அந்த இடத்துக்கு வந்து சேவ் பண்ணுறதுக்காக வந்திருப்பாரு. நம்மளோட சிஎம் பங்கையும் நம்முடைய எல்ஐ நைட்டையும் அந்த இடத்துல வந்து சேவ் பண்ணிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து நம்முடைய ஆடம் பியர்ஸ் அதாவது ராவோட ஜெண்டர் மேனேஜரான நம்மளுடைய ஆடம் பியர்ஸ் வந்து அந்த இடத்துக்கு வந்திருப்பார். வந்து நம்மளுடைய செத்துரன்ஸ்ட் வந்து சொல்லி பார்த்தது, நீ வந்து உன்னோட அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனை வந்து நீ வந்து கிளாஸ் இன் பாரிஸில் வந்து டிஃபெண்ட் பண்ணணும் அப்படி மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கு வந்து நம்மளுடைய ஆடம் பியர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நேமாக வந்து யாரை சொல்லியிருப்பார் அப்படின்னா நம்முடைய மெயின் ஈவெண்ட் ஜே ஊசோவோட பேரை சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்முடைய எல்ஐ நைட், அதுக்கப்புறம் நம்முடைய சிஎம் பங்க், இவங்க 3 பேர்த்து பேரையும் நம்முடைய ஆடம் பியர்ஸ் வந்து சொல்லியிருப்பாரு. அதாவது கிளாஸ் இன் பாரிஸில் வந்து செத்ரோன்ஸ் விசஸ் எல்ஐ நைட் விசஸ் நம்முடைய மெயின் ஈவெண்ட் ஜே ஊசோ விசஸ் சிஎம் பங்குக்கான ஒரு ஃபேட்டல் 4-வே மேட்ச் வந்து கிளாஸ் இன் பாரிஸில் வந்து நடக்க போகுது. இந்த மேட்ச் வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஸ் மேட்சாக வந்து நடக்க போகுது. ஆனால் இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது நம்முடைய சிஎம் பங்க் வந்து நம்முடைய செத்ரோன்ஸ் கூட வந்து அதை மோதுறாரு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு லாஜிக் அப்படிங்கிறது அங்கே இருக்குது. அதாவது நம்முடைய சம்மர் ஸ்லாமில் வந்து நம்முடைய சிஎம் பங்க் வந்து டைட்டிலை வின் பண்ணார். அதாவது 13 வருஷம் கழித்து நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து WWE ஒரு சிங்கிள் டைட்டிலை வந்து வின் பண்ணுறாரு. அதாவது நம்முடைய கும்தரை பீட் பண்ணி ஒரு சிங்கிள் டைட்டிலை வந்து நம்முடைய சிஎம் பங்க் வந்து வின் பண்ணார். வின் பண்ண வெறும் 5 செகண்டில் வந்து நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து அவரோட மணி இந்த பேங்கை கேஷ் இன் பண்ணி அந்த இடத்துல வந்து நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து நியூ வேர்ல்டு ஹெவி சாம்பியன் ஆகிட்டார். அதாவது என்னோட 13 வருஷம் கெரியரில் வந்து நான் வந்து ஒரு சிங்கிள் டைட்டிலை வந்து நான் WWE வின் பண்ணேன். அந்த ஒரு டைட்டிலை வின் பண்ணி நான் தோத்துட்டேன். அதுக்கு மூல காரணம் யார் அப்படின்னா அதாவது செத்ரோன்ஸ் தான். அதுக்காக நான் வந்து என்னோட டைட்டிலை வந்து நான் திரும்பி எடுக்கணும் அப்படிங்கிறக்காக நான் வந்து இப்போ வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அதனால் நம்முடைய செத்ரோன்ஸுக்கும் நம்முடைய சிஎம் பங்குக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு லாஜிக்கான ஒரு ஸ்டோரி லைன் வந்து அங்கே இருக்குது. அதனால் இவங்க 2 பேர்த்துக்கு மேட்ச் வச்சோம் அப்படின்னா உண்மையிலுமே ஒரு கரெக்டான ஒரு ஸ்டோரி லைனாக இருக்கட்டும், அதேமாதிரி கரெக்டான ஒரு பாசிபிலிட்டி அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்குது. அதனால் நம்முடைய சிஎம் பங்குக்கும் நம்முடைய செத்ரோன்ஸுக்குமான ஒரு கரெக்டான ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் இவங்க 2 பேர்த்துக்கு மேட்ச் வச்சாலும் அது வந்து கரெக்டாக இருக்கும். அதனால அந்த ஒரு விஷயத்த நம்மளுடைய WWE பண்ணல. அதுக்கப்புறம் நம்முடைய எல்ஐ நைட்டுக்கும் நம்முடைய செத்ரோன்ஸுக்குமான ஒரு ஸ்டோரி லைனாக இருக்கட்டும், இவங்களுக்கான ஒரு கரெக்டான ஒரு ஸ்டோரி, அது இல்லாமல் ஒரு கரெக்டான ஒரு பகை இவங்களுக்குள்ள இருக்கான்னா 100% வந்து இவங்களுக்கும் இருக்கு. ஆனால் இதே நம்மளுடைய எல்ஐ நைட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய எல்ஐ நைட்டுக்கும் நம்முடைய செத்ரோன்ஸுக்குமான அந்த ஒரு ஃபியூட் அப்படிங்கிறது இருக்குது. அது இல்லாமல் நம்முடைய எல்ஐ நைட்டு வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷன் கூட தான் ஒரு ஃபியூடும் இப்போ வந்து போயிட்டு இருக்காது. சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்ல வந்து நம்முடைய செத்ரோன்ஸுக்கும் நம்முடைய எல்ஐ நைட்டுக்குமான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடந்துச்சு. அதாவது அந்த மேட்ச்சில் வந்து நம்முடைய எல்ஐ நைட் வந்து நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து க்ளீனாக பீட் பண்ணியிருப்பார். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து இன்ஜுரி அப்படின்னா க்ளீனாக பீட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து சம்மர் ஸ்லாம் வந்து சாம்பியன் ஆனதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு அந்த மண்டே நைட்டில் வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து அவரோட டைட்டிலை வின் பண்ண ஃபஸ்ட்டு ஒரு டிஃபனாக வந்து அந்த இடத்துல வந்து டிஃபெண்ட் பண்ணுறாரு. அது யார் கூட அப்படின்னா நம்முடைய எல்ஐ நைட் கூட வந்து டிஃபெண்ட் ஆனார். டிஃபெண்ட் பண்ணுறப்ப வந்து அந்த இடத்துல வந்து நம்முடைய அதாவது நம்முடைய சிஎம் பங்க் வந்து அந்த இடத்துல தோற்று போனால, அதாவது 13 வருஷம் கழிச்சு சாம்பியனை வின் பண்ணி தோற்று போனாலும் அந்த ஒரு விஷயத்தினால கடுப்பான நம்முடைய சிஎம் பங்க் வந்து அந்த இடத்துல வந்தார். அதாவது நம்முடைய எல்ஐ நைட்டுக்கும் நம்முடைய செத்ரோன்ஸ்க்கு அந்த ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கிறப்ப அந்த இடத்துக்கு வந்தார். அதனால அந்த இடத்துல அந்த ஒரு மேட்ச் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆயிடுச்சு. அதனால அந்த இடத்துல வந்து நம்முடைய எல்ஐ நைட் என்ன சொன்னார் அப்படின்னா, அதாவது என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீ பறிச்சுட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதனால நம்முடைய செத்ரோன்ஸால பாதிக்கப்பட்டது நம்முடைய சிஎம் பங்கும் இருக்காரு, அதே மாதிரி நம்முடைய எல்ஐ நைட்டும் இருக்காங்க. ஆனாலும் இவங்க இருக்கான ஒரு ஸ்டோரி லைன் வந்து கரெக்டான ஒரு பாப்புலரான ஒரு ஸ்டோரி லைன், ஒரு பக்காவான ஒரு ஸ்டோரி லைன் வந்து போயிட்டு காணாலும் இதில் சம்பந்தமே இல்லாமல் நம்முடைய ஜே ஊசோ வந்து எதுக்கு வந்து இணைச்சாங்க, அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக வந்து இப்போ வந்து போயிட்டு. அதாவது நம்முடைய செத்ரோன்ஸுக்கும் சரி நம்முடைய ஜே ஊசோக்கும் சரி இவங்களுக்கான எந்த விதமான ஒரு ஸ்டோரியுமே கிடையாது. இவங்களுக்கான எந்த ஒரு ஸ்டோரியுமே WWE வந்து ஸ்டார்ட் பண்ணல. அதாவது நம்முடைய எல்ஐ நைட்டையும் நம்முடைய சிஎம் பங்கையும் அந்த இடத்துல வந்து சேவ் பண்ணார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்மளோட WWE வந்து நம்மளுடைய ஜே ஊசோ
வந்து அந்த ஒரு வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் வந்து நம்மளோட WWE வந்து ஆட் பண்ணிட்டாங்க. இது என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஜே உசோக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஓவர் புஷ் தராங்க அப்படிங்கிற மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். அது இல்லாமல் ஏன்னா நம்முடைய செத்தோன்ஸுக்கும் சரி, அதுமாதிரி நம்முடைய எல்ஐ நைட்டாக இருக்கட்டும், நம்முடைய சிஎம் பங்குக்காக இருக்கட்டும், இவங்களுக்கான ஒரு ஸ்டோரி லைன் இருக்குது. அதனால் இவங்க மேட்ச் பண்ணாலும் நல்லா இருக்கும். ஆனால் நம்முடைய ஜே உசோக்கும் நம்முடைய செத்தோன்ஸுக்குமான எந்த விதமான ஸ்டோரியுமே இல்லை. ஆனால் இதை எதுக்கு வந்து WWE வந்து ஒரு ஃபேட்டல் 4-வே மேட்சாக வைக்கிறதுக்கு பதிலாக இதை வந்து ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சாகவே வச்சுருந்துருக்கலாம். வச்சாலும் உண்மையிலுமே நல்லா இருந்திருக்கும். அதை எதுக்கு வந்து நம்முடைய ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக வந்து நம்முடைய WWE வந்து எதுக்கு வந்து நம்முடைய எல்ஐ நைட்டு செத்தோன்ஸு சிஎம் பங்கை விட நம்முடைய ஜே உசோ வந்து எதுக்கு இந்த ஒரு ஸ்டோரியில் வந்து இணைச்சாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு விளக்கமும் தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இதை வந்து நம்முடைய ஜே உசோ வந்து இந்த ஒரு ஸ்டோரியில் வந்து இணைச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்ட்டா, இது வந்து எதை வந்து லீட் பண்ணுது அப்படிங்கிற, அதாவது சர்வே சீரிஸில் வந்து வார் கேமை வந்து லீட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. ஏன்னா நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட ஃபேக்ஷன் இவங்க எல்லாருமே ஒரு ஃபேஸ் டீம். அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும், ஜே உசோ, அதுக்கப்புறம் நம்முடைய எல்ஐ நைட்டு, அதுக்கப்புறம் நம்முடைய சிஎம் இவங்க எல்லாருமே ஒரு ஃபேஸ் டீமாக இருக்கிறதுனால இவங்களுக்கான ஒரு ஃபியூடை வந்து இப்போவே நம்ம வந்து கிரியேட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதாவது சர்வீஸ் அந்த ஒரு டைமில் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு போல நம்ம வந்து இப்போவேலேருந்து அந்த ஒரு ஸ்டோரி வந்து கரெக்டாக வந்து நம்ம பில்டப் பண்ணால் தான் சர்வீஸில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய ஜே உசோவை வந்து நம்முடைய செத்ரோன்ஸோட அந்த சாம்பியன்ஷிப்புக்கான அந்த ஒரு மேட்ச்சில் வந்து நம்மளோட WWE வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அது இல்லாமல் இப்போ சரிப்பா நீ சொல்கிற மாதிரி இவங்க எல்லாருமே சர்வீஸில் இருக்காங்க, அதனால் ஒரு ஃபியூடை கிரியேட் பண்ணுறாங்க. ஆனாலும் இதில் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் தானே மெயினான ஆள். அப்போ ரோமன் ரெயின்ஸுக்கு ஏன் அந்த இதில் இல்லை, அந்த வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் வந்து எதுக்கு நம்மளுடைய WWE வந்து எதுக்கு ஆட் பண்ணல அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்து உங்களுக்கு எழும். அதுக்கான ஒரு ரீசனுமே நம்மளோட WWE வந்து ஒரு பக்காமான ஒரு ஸ்டோரியில் வச்சிருக்காங்க. அது இல்லாமல் நம்மளுடைய இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த டைட்டிலுக்கான எந்த விதமான ஒரு ஃபியூடுமே இப்போ போகிறது கிடையாது. அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து கிளாஸ் இன் பெர்ஸில் வந்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சை நோக்கி வந்து போயிட்டு இருக்காது. அதாவது அவரோட அடையாளத்தை வந்து ஒருத்தவங்க அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு அடையாளத்தை வந்து மீட்டு எடுக்கணுமே அப்படிங்கிறக்காக இப்போ வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து அதுக்கு வந்து கிளாஸ் இன் பெர்ஸில் வந்து மோத போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது யார் அப்படிங்கிறது பட் அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். அவர் கூட வந்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்சையும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து கிளாஸ் இன் பெர்ஸில் உங்களுடைய பீஸ்ட் அண்ட் கன்னர் பிராக் லெஸ்னர் வந்து செத்ரோன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷனில் வந்து இணைவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து சர்வீஸ் சீரிஸில் வந்து 100% வந்து இப்போ வந்து மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் உங்கள் எல்லாருமே தெரிஞ்சிச்சு. அது இல்லாமல் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து மேட்ச் இருக்குது. அதனால் இப்போ ரோமன் ரெயின்ஸோட டீமில் வந்து இப்போ யாரெல்லாம் இருக்காங்க, ரோமன் ரெயின்ஸோட டீம் அப் இன்னும் பண்ணலானாலும் ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு ஃபேஸ் டீமில் எல்லாம் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு கேட்டால் நம்முடைய ரோமன் ரெயின்ஸு, அதுக்கப்புறம் நம்முடைய ஜே உசோ வராரு, அதுக்கப்புறம் நம்முடைய சிஎம் பங்கு, அதுக்கப்புறம் எல்ஐ நைட்டு, அதுக்கப்புறம் 5வது நம்பராக வந்து வேறு யாராவது வந்து இணையலாம். அதாவது நம்முடைய ஜிம்மி உசோவாக இருக்கலாம், இல்லை அதுக்கப்புறம் நம்முடைய ஜாக் ஆஃப் ஆட்டா இருக்கலாம். அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாமே ஒரு ஃபேஸ் டீமில் வராங்க. அதனால் 5வது நம்பர் வந்து யார் வருவாங்க அப்படிங்கிறது பட் ஆனால் தெரியல. ஆனாலும் இவங்க 3 பேருமே வந்து இப்போ 4 பேர் இருக்காங்கன்னா இவங்க 4 பேரும் வந்து எதை வந்து லீட் பண்ணி போய்கிட்டு இருக்காங்கன்னா முழுக்க நம்முடைய செத்தோன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷன் கூட தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபியூடு போயிட்டு இருக்காங்க. அதாவது நம்முடைய பிரான்சன் டீட் இருக்காருன்னா அதே நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கூட அந்த ஒரு ஷூ வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி லைன் போய்கிட்டு இருக்காரு. இதே நம்முடைய ஜே உசோ இருக்காரு, நம்முடைய எல்ஐ நைட்டு, நம்மளுடைய அதுக்கப்புறம் நம்முடைய சிஎம் பங்கு இவங்க இருக்காங்க அப்படின்னா இவங்களாம் வந்து அந்த வேர்ல்டு ஹெவி டைட்டில் வந்து நோக்கி வந்து இவங்க எல்லாமே போயிட்டு இருக்காங்க. அதனால இந்த ஒரு ஃபேக்ஷனுக்குள்ள மட்டுமே தான் இவங்க எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபியூடு வந்து இப்போ வந்து போயிட்டு இருக்காங்கனால இவங்க அதாவது அகேன்ஸ்ட் இப்போ ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து இவங்க எல்லாமே இருக்காங்க. அதனால் அதை எல்லாமே லீட் பண்ணுறது அதுதான். அதனால் இப்போ ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்போ சர்வீஸ் சீரிஸில் வந்து இப்போ மேட்ச் பண்ணுறாரு அப்படின்னா இவர் யார் கூட வந்து மேட்ச் பண்ணுவார் அப்படின்னா ஒரே ஒரு சாய்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் நம்முடைய செத்தோன்ஸ் தான். ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்போ சர்வீஸ் சீரிஸில் வந்து எதிர்த்து வந்து அந்த ஒரு வார் கேமில் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாரு அப்படின்னா அது 100% நம்முடைய செத்தோன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷன் கூட தான் இவங்க எல்லாருமே வந்து ஃபியூடு போகிறாங்க. அதாவது செத்ரோன்ஸ் ஃபேக்ஷனும் அதேமாதிரி நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் உள்ள இருக்க நம்முடைய ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும், சிஎம் பங்கு, எல்ஐ நைட்டு, நம்முடைய ஜே உசோ இவங்க எல்லாமே 4 பேருமே யார் கூட வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபியூடு போயிட்டு இருக்காங்கன்னா செத்ரோன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷன், அதாவது வெஜினேரி அப்படிங்கிற நம்முடைய செத்ரோன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷனுக்குள்ள தான் வந்து இவங்க எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபியூடு வந்து போயிட்டு இருக்காங்கனால இவங்க வந்து தான் போகிறதுக்கான ஒரு கரெக்டான ஒரு பேஸ் இதுதான். அதனால் இப்போ வந்து நம்முடைய செத்ரோன்ஸ் கூட வந்து இப்போ வந்து யார் இருக்காங்கன்னா இப்போ வந்து 3 பேர் தான் இருக்காங்க. நம்முடைய செத்ரோன்ஸ், பிரான் பிரேக்கர், பிரான்சலி இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. அதே நம்ம ரோமன் ரெயின்ஸ் பக்கம் எடுக்கிறோன்னா ரோமன் ரெயின்ஸ் இருக்காரு, அதுக்கப்புறம் நம்முடைய எல்ஐ நைட் இருக்காரு, சிஎம் பங்கு, ஜே உசோ இவங்க 4 பேர் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து யாருன்னா ஒரே ஒரு ஆள் தான் தேவை. அதே நம்முடைய செத்ரோன்ஸ் பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா செத்ரோன்ஸுக்கு வந்து 2 பேர் தேவை. அதனால் அதில் வந்து நம்மளுடைய பால் ஹெமன் அதாவது வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து WWE தான் இருக்கிறதுனால நம்முடைய பால் ஹெமனே போய் நம்முடைய பிராக் லெஸ்னர்கிட்ட பேசுவார் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பிராக் லெஸ்னர்கிட்ட வந்து நம்முடைய பால் ஹெமன் பேசி அதாவது நீ வந்து என்னோட ஃபேக்ஷனில் வந்து இணைஞ்சிக்க அப்படிங்கிற மாதிரி நம்முடைய பால் ஹெமன் வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர்கிட்ட பேசி நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து நம்முடைய செத்ரோன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷனில் வந்து இணைவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா 100% இருக்குது. ஏன்னா நம்முடைய செத்ரோன்ஸும் இப்போ இருக்கன்னா இப்போ செத்ரோன்ஸ் வந்து யாரோட காய்னா நம்முடைய பால் ஹெமனோட காய். இது நம்முடைய சிஎம் பங்க் வந்து யாரோட காய்னா அது நம்முடைய
பால் ஹெமனோட காய். அதே நம்ம ரோமன் ரெயின்ஸும் நம்முடைய பால் ஹெமனோட காய் தான். அதே நம்முடைய சிஎம் பங்க்கும் நம்ம பால் ஹெமன் காய் தான். நம்முடைய பால் ஹெமன் சொன்னார் அப்படின்னா நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தட்டாமல் கேட்பாரு. இதை வந்து சொல்லுவாங்க, அதாவது ரெஸ்லிங்னா என்னன்னே தெரியாத ஒரு சில்லித்தனமானவங்கலாம் வந்து கேட்பாங்க. அதாவது கமெண்ட் செக்ஷனில் என்ன கேட்பாங்கன்னா, உனக்கு தெரியுமா, நீ போய் பார்த்தியா, அதாவது பிராக் லெஸ்னரை போய் நம்முடைய பால் ஹெமன் வந்து கூட்டிகிட்டு வருவார் அப்படி மாதிரி, நீ பார்த்தியாடா அப்படி மாதிரி முட்டாள்தனமான சில கிரிட்டான ஒரு கேள்விலாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்பாங்க. அதுக்கான ஒரு விஷயத்த சொல்கிறாரு. பிராக் லெஸ்னர் வந்து இந்த அளவுக்கு வந்து வளர்த்து விட்டது யார் அப்படின்னா முழுக்க முழுக்க நம்முடைய WWE கிடையாது. WWE இருந்தாலும் அவரை முழுக்க முழுக்க எப்படி சொன்னால் ஒரு கைட்லைனாக இருந்து வச்சு ஒரு மெயின்டைன் பண்ணது யாருன்னா நம்முடைய பிராக் லெஸ்னர் தான். அதாவது நம்முடைய பால் ஹெமன் தான். அதனால் பால் ஹெமன் சொன்னார், அதாவது எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து தட்டாமல் செய்கிறோம். அதனால் என்னோட சர்வீஸ் சீரிஸில் வந்து நீங்கள் வந்து மேட்ச் பண்ணணும். அதாவது இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னா, இப்போ நடந்து முடிஞ்சது, அதாவது 2024 வந்து சர்வீஸ் சீரிஸ் வந்து நடந்து முடிஞ்சுலாம். அது வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து நம்முடைய சிஎம் பங்க் வந்து ஹெல்ப் கேட்டார்ல நம்முடைய பால் ஹெமன். அதாவது நீ வந்து 5வது நபராக வந்து பிளட் லைனில் வந்து ரோமன் ரெயின்ஸ் கிட்ட வந்து இரு அப்படின்னு அதே நம்மளுடைய பால் ஹெமன் கேட்ட ஒரு உதவிக்காக நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து எல்லாத்தையுமே விட்டுட்டு, அதாவது பால் ஹெமன் வந்து என்னோட உதவி கேட்டுட்டார் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பாக நம்மளுடைய சிஎம் பங்க் பண்ணாரா இல்லையா? கண்டிப்பாக பண்ணார். அதே மாதிரி சர்வீஸ் சீரிஸில் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து நின்று அதாவது ஓஜி பிளட் லைன் விசஸ் நம்முடைய நியூ பிளட் லைனுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாரியம் வந்து நடந்து முடிஞ்சுட்டு, அதில் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு டீம் தான் வின் பண்ணாங்க. அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து 5வது நம்பர் வந்து தேவைப்பட்டது. அதுக்கு வந்து நம்முடைய பால் ஹெமன் வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து நீ வந்து 5வது நம்பராக இரு அப்படின்னு சொல்லவும், அந்த நம்முடைய பால் ஹெமன் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக நம்முடைய சிஎம் பங்க் வந்தார். வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து டீம் அப் பண்ணி அந்த வார் கேம்லேயும் ஒரு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்து தானே போனார். அதே சேம் டு சேம் தான் இந்த வருஷம் வந்து 2025 வந்து நம்முடைய செத்ரோன்ஸ் கூட தான் இப்போ நம்முடைய பால் ஹெமன் இருக்கார். அப்படிங்கிறப்ப நம்முடைய பால் ஹெமனே சொல்லலாம், அதாவது நீ வந்து செத்ரோன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷனில் வந்து ஏன்னா, அதாவது செத்ரோன்ஸோட ஃபேக்ஷனில் வந்து நீ என்ன அப்படிங்கிறத விட, அதாவது நான் வந்து உன்ட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறேன். அதாவது நீ வந்து அந்த வார் கேமில் வந்து எங்கள் கூட நீ இருந்து ஒரு டீம் அப் பண்ணி நீ வந்து அந்த ஒரு வார் கேமை வந்து நீ கம்ப்ளீட் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதை வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கிட்டு நம்முடைய செத்ரோன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷனில் வந்து இணைஞ்சு வார் கேமில் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி அதிகமாக இப்போ வந்து சொல்லப்படுது. அதாவது நம்முடைய பிராக் லெஸ்னர் சொன்னார், அதாவது நம்முடைய பால் ஹெமன் சொன்னாரா நம்முடைய பிராக் லெஸ்னர் கண்டிப்பாக கேட்பாரு. ஏன்னா நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து நம்முடைய பால் ஹெமனோட காய் தான். அதனால் அவங்க சொன்னால் கண்டிப்பாக கேட்பாங்க. இதுக்கான ஒரு லீடான ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணத்தையும் நான் சொல்லிட்டேன். அதனால் கமெண்ட் செக்ஷனில் கேட்காதீங்க. ரொம்ப விஞ்ஞானி மாதிரி பெரிய ஞானி மாதிரி இதெல்லாம் கேட்காது. நடக்குமா, போகுமா, வருமா அப்படின்லாம் கேட்காதீங்க. நான் லீடு பண்ணி எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். அதனால் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது இப்போ வந்து நம்முடைய செத்ரோன்ஸோட ஃபேக்ஷனில் வந்து நம்முடைய செத்ரோன்ஸாக இருக்கும், பிரான் பிரேக்கர், பிரான் சென்டிட், பிராக் லெஸ்னர் இறஞ்சிட்டாங்கன்னா இதில் வந்து ஒரே ஒரு ஆள் தான் இருக்கும். அது வேறு யாராக கூட இருக்கலாம். அதாவது NXTலேருந்து 2 ரெஸ்லர் சொன்னாங்களா, அவங்க கூட அதில் வந்து இணையதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி வார் கேமில் வந்து நம்முடைய செத்ரோன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷனில் வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து இணைஞ்சு மேட்ச் பண்ணால் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் வார் கேமில் வந்து நம்முடைய செத்ரோன்ஸுக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு வார் கேம் தான் நடக்க போகுது. நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட டீமில் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும், LA நைட்டு, நம்முடைய ஜே உசோ, சிஎம் பங்க், அதுக்கப்புறம் நம்முடைய ஜாக்கப் ஹார்ட் இவங்க எல்லாமே இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. அதாவது 5வது நம்பர் வந்து எனக்கு ஒரு யாருன்னு தெரியல. ஆனால் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஜாக்கப் ஹார்ட்னு சொல்லிக்கிறேன். அதே நம்முடைய செத்ரோன்ஸோட ஃபேக்ஷன் வந்து நம்முடைய செத்ரோன்ஸ், பிரான் பிரேக்கர், பிரான் சென்டிட், நம்முடைய பிராக் லெஸ்னர் இருக்காங்க. அதில் வந்து 5வது நம்பர் யார் அப்படின்னு தெரியல. நீங்கள் உங்களோட அதாவது உங்களோட ஒப்பீனியன் படி அதில் வந்து 5வது நம்பர் யாராக இருந்தால் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மேட்ச் வந்து இவங்களுக்கான ஒரு மேட்ச் வார் கேம் வந்து நடக்குதா அப்படிங்கிறப்ப இதில் வந்து எந்த டீம் வந்து வின் பண்ணால் நல்லா இருக்கும், செத்ரோன்ஸோட டீமா இல்லை பிராக் லெஸ்னரோட, அதாவது செத்ரோன்ஸோட டீமா, அது இல்லாமல் நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட டீமா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மேட்ச் வார் கேம் வந்து நடக்குதா, இந்த ஒரு வார் கேம் வந்து பார்க்கறதுக்கு எத்தனை பேர் ஆவலாக இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அது இல்லாமல் நம்முடைய செத்ரோன்ஸோட ஃபேக்ஷனில் வந்து நம்ம பிராக் லெஸ்னர் இணைவாரா அப்படிங்கிறதுக்கான ஒரு கரெக்டான ஒரு எக்ஸாம்பிளான ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லியிருக்கேன். பட் இது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நடந்துச்சுன்னா உண்மையிலுமே ஒரு தரமான சம்பவம் வந்து சர்வீசஸ் வந்து காத்திருக்கு. அப்படி நடக்கல அப்படிங்கிறப்ப தட்டி விட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.